தேமுதிக, தமாக மற்றும் மக்கள் நல கூட்டணி இந்த வெற்றி கூட்டணியிலே நேற்றைய முன்தினம் தொகுதிகள் பிரிக்கப்பட்டு அறிவிக்கப்பட்டது. தொகுதிகள் பிரிக்கப்பட்டு அறிவிக்கப்பட்ட பிறகு தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய வேட்பாளர்கள் தேர்தலிலே நிற்க வேண்டும் என்று விண்ணப்பம் செய்தவர்கள் எல்லாம் ஆர்வமாக அந்தந்த அறிவிக்கப்பட்ட தொகுதியிலே நிற்க வேண்டும். இது வெற்றி கூட்டணி, மக்கள் மனதிலே மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது என்பதை நன்கு உணர்ந்து அதிக அளவிலே நேற்றைய தினமும் இன்றும் என்னை சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். பலர் ஒவ்வொரு தொகுதிக்கும் இந்த தேர்தலிலே நிற்க வேண்டும் என்று தங்களுடைய எண்ணங்களை பிரதிபலித்துக் கொண்டிருக்கிறார்கள். இன்னும் 2-3 நாட்களிலே வேட்பாளர் தேர்வு செய்து அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படும் என்று தெரிவிக்க விரும்புகிறேன். மேலும் என்னுடைய சுற்றுப்பயணத்தை பொறுத்தவரையில் வருகின்ற 20ஆம் தேதி அன்று தஞ்சை மாவட்டத்திலே என்னுடைய சுற்றுப்பயணத்தை தொடங்க இருக்கிறேன். நேற்றைய தினம் நான் கூறியது போல 21 அல்லது 22ஆம் தேதி அன்று இயக்கத்தினுடைய தேர்தல் அறிக்கை மேனிஃபெஸ்டோ வெளியிடப்படும். அதற்கு மறுநாளிலிருந்து தேர்தல் பிரச்சாரத்தினுடைய இறுதி நாள் வரை தமிழகம் முழுவதும் சுமார் 150 தொகுதிகளுக்கு நான் சென்று கூட்டணி கட்சி வேட்பாளர்களுக்கும் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய வேட்பாளருடைய வெற்றியை உறுதி செய்வதற்கும் சுற்றுப்பயணம் செய்ய இருக்கிறேன். என்னுடைய சுற்றுப்பயணத்தினுடைய வரைவு வகுக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இன்னும் 2-3 நாட்களிலே சுற்றுப்பயணத்தினுடைய விவரங்கள் பத்திரிகைகளுக்கும் ஊடகங்களுக்கும் அதிகாரப்பூர்வமாக வெளியிடப்படும். எதற்கு உடனடியாக தேவையோ அதை நான் இன்று அறிவித்திருக்கிறேன். தேவைக்கு ஏற்றவாறு அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படும், பத்திரிகை நண்பர்களுக்கு தெரிவிக்கப்படும். ஏற்கனவே தமிழ் மாநில காங்கிரஸ் 234 தொகுதிகளிலும் விருப்பம் மனு பெறப்பட்டிருக்கு. இந்த சூழ்நிலையில் 26 தொகுதிகளுக்கு மட்டும் வேட்பாளர்கள் அறிவிக்கிறதுக்கான நடவடிக்கைகள் பெற்றிருக்கு. இதெல்லாம் மற்ற பகுதிகளிலிருந்து விருப்ப மனு பெறப்பட்டவர்கள் அதிர்ச்சியில் இருக்கிறார். எந்த கட்சியாக இருந்தாலும் 234 தொகுதிகளிலும் வேட்பாளர் இருக்கின்ற கட்சியிலே வருத்தம் இருக்கத்தான் செய்யும். இதில் யாருக்கும் மாற்று கருத்து இருக்க முடியாது. இருப்பினும் இன்றைக்கு தமிழகத்திலே ஆட்சி மாற்றத்திற்கு ஏற்பட்டிருக்கின்ற சூழல் என்பது ஒரு வித்தியாசமான சூழல், ஒரு நல்ல சூழல். இந்த ஆட்சி மாற்றத்திலே தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி கூட்டணியிலே பங்கு பெறுகின்றது என்பது தொண்டர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி. எனவே வாங்கிய தொகுதிகளிலே முழுமையாக வெற்றி பெற வேண்டும், ஆட்சி மாற்றத்திற்கு தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி அடித்தளமாக இருக்க வேண்டும் என்று எங்களுடைய இயக்கத்தினுடைய தலைவர்கள், தொண்டர்கள் எல்லாம் எல்லா மாவட்டங்களிலும் எங்களுடைய கூட்டணியும் தமிழ் மாநில காங்கிரஸ் வேட்பாளரும் வெற்றி பெறுவதற்கு உறுதியோடு செயல்பட களத்திலே இறங்கி இருக்கிறார்கள். தேமுதிக, மக்கள் நல கூட்டணி, தமிழ் மாநில காங்கிரஸ் மன நிறைவான கூட்டணி, மகிழ்ச்சி கொடுக்கின்ற கூட்டணி, மக்களுடைய எதிர்பார்ப்புக்கு ஏற்றவாறு செயல்படக்கூடிய கூட்டணி. இது மன நிறைவை தருகிறது, வெற்றியை தரப்போகிறது என்பதிலே மாற்று கருத்து இருக்க முடியாது. பல தொகுதிகள் கிடைக்காது, எதிர்பார்த்த தொகுதிகள் கிடைக்காது. கட்சியினுடைய முன்னணி நிர்வாகிகள் பலருக்கு போட்டியிட முடியாத சூழல் உருவாக்கி, அதனால நம்ம அந்த தொகுதி பங்கீட்டில் சில தொகுதிகளை மாற்றி கேட்கிறதுல முயற்சிகள் மேற்கொள்ளப்படும். நான் ஏற்கனவே சொன்னது போல ஆட்சி மாற்றத்திற்கு அடித்தளமான கூட்டணி எங்கள் கூட்டணி. அதில் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி இடம்பெறுகிறது என்பதே ஒரு வரலாறு. எனவே கிடைத்த தொகுதிகளிலே வேட்பாளர்கள் முழுமையாக வெற்றி பெற வேண்டும்,
ஆட்சி மாற்றத்திற்கு எங்களது கட்சி 100% பங்கு கொடுக்க வேண்டும் என்பதிலே எங்களுடைய தலைவர்களும் தொண்டர்களும் உறுதியாக இருக்கிறார்கள். அதன் அடிப்படையிலே தேர்தல் பணியை தொடங்கி இருக்கிறார்கள் எல்லா பகுதியிலும். 26 தொகுதிகளிலே உங்களுக்கு மாவட்டங்களிலே உங்களுக்கு 14 தொகுதிகள் கூட உங்களுக்கு கிடைக்கல. அது தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி மட்டுமல்ல, தமிழகத்தில் உள்ள அனைத்து கட்சிகளுக்கும் ஓரிரு தொகுதிகள் கிடைக்கக்கூடியவை, கிடைக்காமல் போவது தேர்தல் நேரத்தில் சகஜமே, ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டிய ஒன்று. 26 தொகுதிகளுமே உங்களுக்கு திருப்திகரமான தொகுதிகளா இருக்குங்களா, இல்ல வேற ஏதாவது என்ன மற்ற கட்சிகளை இன்றைக்கு இருக்கின்ற மக்கள் மனநிலை மாற்றத்திற்கு அதை முழுமையாக பயன்படுத்திக் கொண்டு 26 தொகுதிகளிலும் வெல்லக்கூடிய நிலையை எங்கள் கூட்டணி ஏற்படுத்தும். முதல்ல தாமதமான முடிவு, அதற்கு நான் பொறுப்பேற்கிறேன். தாமதமான முடிவு எடுத்ததனால் கூட்டணிக்கு என்னால் செல்லக்கூடிய நியாயமான கூட்டணிக்கு முன்கூட்டியே போக முடியவில்லை. அப்படி போக முடியாமல் தாமதமாக சென்றாலும் கூட எங்களுடைய கூட்டணி கட்சிகள் நாங்கள் வர வேண்டும் என்று எங்களை வரவேற்று எங்களுக்கு 26 தொகுதிகளை தங்களுக்கு இருந்த தொகுதிகளிடமிருந்து கூட எடுத்துக்கொண்டு கொடுத்ததை நான் நன்றியுடன் இந்த நேரத்தில் நினைத்து பார்க்கிறேன். ஏற்கனவே சென்றிருந்தால் இன்னும் கூட இடங்கள் கூட தமிழ் மாநில காங்கிரஸ் வாங்கியிருக்கலாம். குறைந்த இடங்கள் வாங்கக்கூடிய நிலை. எனவே அதிக அளவிலே வாய்ப்பு வேண்டும் என்று விரும்புவர்களுக்கு வழங்க வேண்டும் என்று நினைக்கிறேன். 90% புதியவர்களுக்கு கூடிய நிலையை நான் எடுத்திருக்கிறேன். இல்ல நீங்க தப்பா புரியுது. நோ 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 நியாயமான கூட்டணிக்கு முறையா சரியான நேரத்தில் போகல, தாமதமா போனேன்னு சொல்லியிருக்கேன். நீங்க சொன்னதை திருத்திக் கொள்ள வேண்டும். இப்பொழுது தவறாக புரிந்து கொண்டார். மற்றபடி நிர்வாகிகள் எல்லாம் மொத்தமா 3 மாவட்டத்தில் நிர்வாகிகளை நீங்க நியமிச்சிருக்கீங்க. மற்றபடி எல்லா நிர்வாகிகளும் மாற்றத்துக்கான வாய்ப்பு இருக்கா? தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி பெருந்தலைவர் காமராஜ், மக்கள் தலைவர் பூப்பனாரை விரும்புவர்கள் எல்லாம் எங்களோடு இருக்கிறார்கள். ஒரு நல்ல மாற்றம் தேவை, ஊழலுக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும், நல்ல அரசாங்கம் கொடுக்க வேண்டும் என்று மக்கள் நினைப்பதை நினைப்பவர்கள் எல்லாம் எங்களோடு இருக்கிறார்கள். உங்களுக்கு தனி இடம் இருக்கிறீங்க, மக்கள் மத்தியோட தனி அபிப்பிராயம் உங்களை பற்றி இருக்கு. இந்த சூழ்நிலை இப்ப கூட்டணிக்கு நீங்க என்ன சொல்றீங்கன்னா, தாமதமா எடுக்கப்பட்ட முடிவுக்கு நானே பொறுப்பேற்கிறேன் சொல்லி நீங்க அதை எடுத்துக்கிறீங்க. அதான் ஒரு நல்ல தலைமைக்கு அழகு. உண்மை நிலையை பேசுவதுதான் மக்கள் விரும்புகிறார்கள், தொண்டர்கள் விரும்புகிறார்கள். ஆனா உங்களோட இருந்த இந்த தலைவர்கள் எல்லாம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கருத்து சொன்னதுனாலதான் இந்த தாமதமான முடிவுக்கு காரணம் சொல்றாங்க. என்னோடு இருந்தவர்கள் எல்லாம் ஒரு சிலர் இன்றைக்கு மாற்று கருத்தோடு வெளியிலே சென்றிருக்கிறார்கள். ஒரு சிலர் இயக்கத்தினுடைய நலனை பலவீனப்படுத்தும் வகையிலே பத்திரிகைகளில் பேட்டி கொடுத்திருக்கிறார்கள். தொண்டர்கள் அவர்கள் மீது வருத்தத்தில் இருக்கிறார்கள். அதில் மாற்று கருத்து இருக்க முடியாது. இருப்பினும் அவர்கள் எங்கு சென்றாலும் அங்கே அவர்கள் நல்ல முறையிலே செயல்பட வேண்டும் என்று நான் வாழ்த்துகிறேன். நேர்மை தேவை, எளிமை தேவை, தூய்மை தேவை, வெளிப்படையான நிர்வாகம் தேவை, ஊழலற்ற ஆட்சி தேவை. இதுதான் அடித்தளம்.